வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நமஸ்காரம். யோகங்கள் வரிசையிலே அடுத்த யோகம் பிருகு மங்கள யோகம். பிருகுன்னா சுக்கரன், சுக்கராச்சாரி என்று அழைக்கப்பட்டவர், அசுரகுரு. மங்களன்னா செவ்வாய். மங்களங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தேவகுருக்கு ப்ரஹஸ்பதின்னு சொல்லுவாங்க. ப்ரஹஸ்பதின்னா குரு பகவான், தேவகுரு. பிருகுங்கிறது சுக்கர பகவான். ஒரு ஜாதகத்திலே ஆகச்சிறந்த யோகம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய தன்மை இதுக்கு அதிகம். அபிலாஷைகள், ஆசைகள், ஏன்னா மனுஷனாக பிறந்துட்டாலே ஆசைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையில் இருக்கும். அது எந்த எண்ணங்களாக இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய பாவத்திற்கு, அதாவது 5-11ஆம் பாவத்திற்கு. நான் எப்பவுமே காலபுருஷன் அடிப்படையாக வச்சு பொதுவான பலன்களை சொல்லிடுவேன். பொதுவாக மேஷ லக்னத்திற்கு 5 கூடிய ராசி சிம்ம ராசி. இப்போ சிம்ம ராசிக்கு 9-10 கணக்கு போட்டு பாருங்கள். சிம்ம ராசிக்கு 9 கூடிய செவ்வாயும் 10 கூடிய சுக்கிரனும், அதாவது பிருகுமங்கள யோகம் என்று பெயர். அதே போல் மீன ராசிக்கு எடுத்தா, அதாவது மீனத்துக்கு வராது, கும்பராசிக்கு எடுத்தா 9 கூடைய சுக்கிரனும் 10 கூடைய செவ்வாய். கும்பத்துக்கு 9 துலா ராசி, 10 விருச்சிக ராசி. ஸோ அந்த 9-10 சேர்க்கை. இவ்வாறு சிம்ம ராசிக்கும் கும்பராசிக்கும் சிறந்த யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த பிருகுமங்கள யோகம். அடுத்தடுத்த வீட்டுக்கு அதிபதிகள். பொதுவாக இவங்க ஒன்றுக்கு ஒன்று பகையாக வர்றதே இல்லைங்க. சமம் என்று அறியப்பட்டவர்கள். இது அவயோகத்தில் இது வர்றதில்லை. 6-8-12 அதிபதிகளாக வரும்போது இது எங்கேயுமே ஒரு இடத்துக்கு, ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும்போது இன்னொரு ஸ்தானத்துக்கு அவங்க அதிபதியாக வரமாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீட்டு அதிபதிகள். யோகத்துக்கு மட்டும்தான் இவங்க சேர்ந்து வராங்க, அவயோகத்துக்கு வர்றதில்லைங்க. அதனாலே இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு வச்சிங்களேன். இப்போ செவ்வாய் சுக்கிரன் சாரம் வாங்கி பரணிபுரம் போராட்டத்தில் இருந்தாலும் இது வேலை செய்யும். சுக்கிரன் அதே போல் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் இருந்தாலும் இது வேலை செய்யும். ஆனால் அந்த யோகங்களினுடைய அளவு கூட குறைய தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. குரு சுக்கிரன், அதாவது சுக்கிரன் செவ்வாய் நேரடியாக கிரக ரீதியாக இணையும் போது அதனுடைய பலன்கள் கொஞ்சம் நல்லா கிடைக்குதுங்க. இது கூட வேறு கிரகங்கள் இருக்கக்கூடாது. நம்ம யோகம்னு சொல்லிட்டு போகிறோம். இந்த யோகத்தை பங்கம் செய்யக்கூடிய அதிபதிகள் 8 கூடிய அதிபதிகள் வராங்க. ஏன்னா 9-10 அதிபதிகள் யோகத்தை தருவாங்க. இதில் 8ஆம் அதிபதி எங்கேயாவது தொடர்பில் வந்துட்டாருன்னா அது யோக பங்கத்தை உண்டாகும். அதனால் அது ஆளுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிடுங்க, அதுக்கு வாங்கியிருக்கக்கூடிய சாரத்துக்கு தகுந்தாற் போல் இது வேலை செய்யும். லக்னத்துக்கு தகுந்தாற் போல் மாறி மாறி வேலை செய்யும். லக்னத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியம் வரும்போது அது கொஞ்சம் பலன்களை குறைச்சி தான் செய்யும். நாம் 12 லக்னத்துக்கும் பேச முடியாதுங்கிறதால காலபுருஷ லக்னத்துக்கு பொதுவாக ஜென்ரல் காலபுருஷன் என்பது ஒரு 50% அடிப்படை பலன்களுக்கு இது மிகச்சரியாக ஒத்து வருகிறது. பலன் பார்க்கும்போது சரியாக வருது. இப்போ 5ஆம் பாவம் என்பது என்ன? காதல், மனதினுடைய ஆசைகள், அதிர்ஷ்டம், ஸ்பெக்குலேஷன், பூர்வீகம், இந்த மாதிரி விஷயங்கள். 5ஆம் பாவத்துக்கு ஆழ் மனசு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு காரகம் உண்டு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிருகுமங்கள யோகம் சிறப்பான பலன்களை செய்கிறது. அதனால தான் எண்ணங்கள் நிறைவேறும் பாவம் அடுத்து 11ஆம் பாவம் முக்கியமான பாவம் கும்பம். அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் என்று சொல்லப்பட்டது. எண்ணங்களை நிறைவேற்றி தரக்கூடியது. வெற்றி ஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. இந்த கிரக இணைவு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு போராடி ஒரு வெற்றி அடையாமல் விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு இது சிறப்பான வெற்றியை கொடுத்து விடுகிறது. அதாவது பொதுவாகவே காலபுருஷ ரீதியாகவே இது என்ன ஆகுதுங்க, 11ஆம் பாவத்திற்கு தர்மகர்மாதி யோகம் என்ற வகையிலே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் என்று சொல்லப்பட்டது. அந்த பாவத்தினுடைய சிறப்பான, ஏன்னா நம்ம எந்த பாவத்தையுமே 11ஆம் பாவத்தோட இணைச்சி தான் பலன் சொல்லுவோம். அது 2-7 இருக்குது, கூட 11 வச்சு திருமண பாவம்னு சொல்லுவோம். அப்போ 2-6-10 இருக்குது, அது கூட 11ஆம் பாவத்தை வச்சு தான் அது வருமானத்துக்கு உண்டானது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்படி எல்லாத்தையுமே அந்த 11ஆம் பாவத்தினுடைய தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக போகுது. ஏன்னா இந்த மாதிரி தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய தன்மைகளை
இந்த 11ஆம் பாவம் நமக்கு தருகிறது என்பது ஒரு முக்கியமான அந்த காரகத்திலே இருக்கிறது. மூத்த சகோதர பாவம் லாபஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. அதனால் வாழ்க்கையில் லாபங்கள் சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதரத்தினுடைய ஒத்துழைப்புகள் இருக்கும். பொருளாதார ரீதியாக இல்லைன்னா கூட மாரல் சப்போர்ட்டாவது கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில இடங்களில் ரெண்டுமே கிடைக்கும். இது மேஷத்துக்கு அடிப்படையாக சொல்லப்பட்டது. மேஷத்துக்கு 5 குடைய பாவம் அப்படிங்கிறதால சிம்மம் வந்துடுறதால அதனுடைய தர்மகர்மாதி யோகம் சிறப்பான பலன்களை செய்யும். இந்த காதல் விஷயம் அதெல்லாம் செவ்வாய் சுக்கிரன் நினைவு பாருங்கள். அந்த பொதுவாகவே ஹார்மோன் கோளாறுன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கிரன் ஹார்மோன் கிரகம், செவ்வாய்ங்கிறது ஜாதகர். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். பகலில் சண்டை போட்டாலும் ராத்திரியில் இணைஞ்சிக்குவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் காதல் கிரகம் என்று சொல்லப்பட்டது. இந்த ரெண்டுமே சேர்க்கை மன வாழ்க்கைக்கு ரொம்ப திருப்திகரமான மன வாழ்க்கையை தருவதாக இருக்கிறது. அதாவது மிருகமங்கல யோகம் இது இருக்கிறதால டிவோர்ஸே வராதா, பிரிவினையே வராதான்ற கேள்விலாம் இல்லை. அது அப்படி கிடையாது. அதுக்கு வேறு காரணங்கள்லாம் இருக்கும். 7ஆம் அதிபதி இருக்கார், அவர் தசாபுத்திகள் இருக்குது, இவங்களுக்குள்ளான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இது ஒரு குறிப்பிட்ட காரணத்தை மட்டுமே சொல்ல முடியாதுங்க. ஒரு சில இடத்துல மாமனார் மாமியாரால் ஃபெயிலியர் ஆகிற குடும்பம்லாம் இருக்குது. அப்போ இவங்களுக்குன்னு சொல்லி ஒன்றும் இது தனிப்பட்ட முறையில் இவங்களுக்குள்ளே வரக்கூடிய ஈகோ பிரச்சனை, இவங்களுக்குள்ளே வரக்கூடிய தகராறு, கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு அப்படிங்கிறது அது இருக்குது. அந்த ரேஷியோ அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு ஜாதத்துலேயும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மிருகமங்கல யோகம் இருக்கக்கூடிய ஜாதகத்திலே கணவன் மனைவி ஒற்றுமை, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஈர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே இருக்கும். காதல் வெற்றி அடையும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இங்கே கிடைக்கிறது. ஏன்னா அந்த சுக்கிரனுக்கும் குலதெய்வத்துக்கும் நெருங்கின தொடர்பு உண்டுங்க. சுக்கிரன் மகத்தில் பிறந்தவர், மகம் பித்ரு தேவதை என்று சொல்லப்பட்டது. அதனால் உங்களுக்கு அந்த பாவத்துக்கே இது தர்மகர்மாதி இருக்குங்க. சிம்மத்துக்கே மகம் நட்சத்திரம் சிம்மராசியில் தான் இருக்குங்க. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட தாத்தா வர்க்கத்திலே நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளமை, பூர்வீகத்திலே ஒரு நல்ல சிறப்பு, அது குழந்தைகள் மூலமாக முன்னேற்றம் இருக்குங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். இவங்க கஷ்டப்படுறாங்க, குழந்தைகள் தலையெடுத்து வந்தப்புறம் நல்ல அற்புதமான அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இவங்களை பிற்காலத்தில் பாதி வாழ்க்கை இவங்களால் வெற்றியிட முடியல, ஃபினான்ஷியலாக செட்டில் ஆக முடியலன்னா கூட குழந்தைகள் தலையெடுத்து என்ன பண்ணிடுறாங்க, இவங்களை ஒரு நல்ல உயரத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வயதான தம்பதிகள் இருக்காங்க, ஒரு 60 வயசு தாண்டிட்டாங்க. 2 பெண் குழந்தைகள் தான், அவங்களுக்கு ஆண் குழந்தை கூட கிடையாது. ஆனால் அந்த பெண் குழந்தைகள் மூலிமா இவங்களுக்கு சிறந்த யோகத்தை தந்து கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு போய் கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் அங்கேயே போய் தங்கிக்கிறாங்க. அப்படியே இருந்து அங்கே, ஏன்னா இங்கே ரொம்ப கடினமான வாழ்க்கை அவங்களுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த 3ஆவது மாதம் அவங்க ஃப்ளைட் ஏறி போய் வெளிநாட்டில் தங்கிடுவாங்க. 6 மாதம் ராஜ வாழ்க்கை தான் அவங்களுக்கு. ஸோ இப்படி அந்த குழந்தைகள் மூலியமாக, அது இல்லாமல் ஆண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு வருமான ரீதியாகவும் சொத்து பத்துக்கள் சேர்க்கை, இது எல்லாமே ஏற்படுகிறது. 11ஆம் பாவத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த வெற்றி ஸ்தானம் என்று சொல்லப்பட்டதால் வாழ்க்கையிலே தொட்டதெல்லாம் ஒரு போராட்டம் இருந்தாலும் அந்த ரேஷியோவுக்கு முன்ன பின்ன இருக்கும்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அது இருக்கக்கூடிய இடம், அது சேர்க்கையினுடைய அளவு, அதனுடைய வீரியம், அதனுடைய தன்மைகள் எல்லாம் பார்க்கணும். ஆனால் இது பொதுவாக பார்க்கும்போது இது அற்புதமான யோகத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பேர் வெற்றி அடையக்கூடிய ஜாதகத்தில் மிருகமங்கல யோகம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ லக்ன ரீதியாகவும் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ மேஷ லக்னத்துக்கு நம்ம 5-11 சொல்லிட்டோம். ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 4-10 வந்துடும். இப்போ 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானம், 4ஆம் இடங்கிற கல்வி சிறப்பாக இருக்கும், வண்டி வாகன யோகங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிடுங்க, தொழில் ஜீவனம் 10 சூப்பராக இருக்கும். சொந்த தொழில் ஆரம்பித்தா ஓகோன்னு வந்துடுவாங்க. அடுத்தது மிதுனத்துக்கு போடும்போது என்ன ஆகுதுங்க, 3-9. 3ங்கிறது இளைய சகோதரம், 3ங்கிற கம்யூனிகேஷன், 3ங்கிற இடமாற்றம், 3ங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம். நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்குங்க. ஆரோக்கியம் தானே ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். 9ஆம் இடங்கிறது தந்தையோட அனுகூலம் இருக்கும். அடுத்து கடகத்துக்கு வரும்போது என்னங்க, 2-8 வந்துடுதுங்க. அற்புதமான ஒரு பொருளாதார மேன்மையை கொடுத்துரும். 8ஆம் பாவம்லாம் திடீர் அதிர்ஷ்டம். இவங்க தான் திடீர்னு என்ன ஆயிடுதுங்க, பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க. நேற்று வரைக்கும் சுமாராக இருந்தார் சார், இன்றைக்கி ஏதோ அப்படி இப்படின்னாரு, ஒரு கம்பெனி ஆரம்பித்தார், பெரிய லெவலுக்கு போயிட்டார், அரசியலுக்கு போனார், பெரிய ஆள் ஆகிட்டார், பொது இதில் வந்தார், கோவில் கட்டினார், பெரிய ஆள் ஆகிட்டார், இப்படி சொல்லக்கூடிய, இல்லை லாட்ரியில் லட்சம் விழுந்தது, இப்படி கடகத்துக்கு அற்புதமான யோகத்தை இந்த மிருகமங்கல யோகம் செய்துவிடும். இப்படி நாம் அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி 12க்கும் பார்த்துக்கணுங்க. அடுத்தது உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்தீங்கன்னா என்னங்க, 1-7 கூட்டு சேர்க்கை, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஜாதகத்துக்கே, இப்போ லக்னத்துக்கே 9-10 தர்மகர்மாதிங்கும் போது சிறப்பான செய்தொழிலில் மேன்மை இருக்கும். நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து, பதவி எல்லாமே சேர்ந்துடும் சிம்ம லக்னத்துக்கு. அடுத்தது யாருங்க,
கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 12க்கும் 6க்கும் வந்துடுதுங்க. ஏன்னா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் அற்புதமான யோகத்தை தரும். உத்தியோக மேன்மைக்கு தரும். நிறைய பேர் அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. 12ஆம் பாவத்துக்கு ஏற்படக்கூடிய யோகம் வந்து அயன சுகம் நல்லாயிருக்கும், நல்ல நித்திரை சுகம் இருக்கும், நிம்மதி இருக்குங்க வாழ்க்கையில். 12ஆம் பாவத்துக்கு ஏற்படக்கூடிய யோகம் பார்த்திங்கன்னா அற்புதமான யோகம். 12 நிலம் துர்ஸ்தானம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான யோகத்தை செய்யக்கூடியது 12ஆம் பாவம் தான். 12ஆம் பாவம் வலுத்திருக்கிறவங்க நிறைய பேங்க் டெபாசிட் போட்டு வச்சுருப்பாங்க. தங்க நகை சேர்க்கைகள், இட சேர்க்கைகள் எல்லாமே நல்லா இருக்குங்க. 12 வலுக்கணும், யாராக இருந்தாலும் 12 வலுக்கணும். துலாத்துக்கு யாருங்க? துலாத்துக்கு 5க்கும் 11க்கும் வந்துடுதுங்க. 5ங்கிறது என்னங்க? இதே மறுபடியும் அந்த மேஷத்துக்கு வந்த மாதிரியே கிட்டத்தட்ட துலாத்துக்கும் அதே மாதிரி. இப்போ மேஷத்தை பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக வேலை செய்யும். இருக்கும் தர்ம கர்மாதி, அதாவது 5 11க்கு மேஷத்துக்கு எப்படி 5 11 சிறப்படைஞ்சதோ அதே போல் துலாத்துக்கும் 5 11 சிறப்படையும். அடுத்தது விருச்சிகத்து வாங்க. 4 சிம்மம் 10. இப்போ 4 10 வந்துடுதுங்க. இப்போ 4 10ங்கிறது என்ன? 4ங்கிறது சொத்து சுகம் சேர்க்கை, மறுபடியும் கல்வி. அதுக்கு எப்படி ரிஷபத்துக்கு சொன்னோமோ அதே தான். அதை அப்படியே திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாமே வந்து பலன் வந்துடும். தனுசுக்கு வாங்க. மறுபடியும் 3 9. இது வந்து மிதுனத்துக்கு என்ன வந்ததோ அதே தான். மறுபடியும் இதுக்கு வாங்க, மகரத்துக்கு வாங்க. மறுபடியும் 2 8. கடகத்துக்கு சொன்ன பலன் தான் அதே. கும்பத்துக்கு வாங்க. மறுபடியும் சிம்மத்துக்கு சொன்னது தான். மேலே மீனத்துக்கு வாங்க. மறுபடியும் 6 12. இங்கே எப்படி கன்னிக்கு சொன்னோமோ அதே தான். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, சார் நீங்கள் யோகத்தை பற்றி பேசுகிறீங்க, அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் சார் அப்படின்னாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து திங்கிங் ப்ராசஸ் தாங்க. தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக கால்குலேஷன், ஸ்பீடாக ஒன்றா இணைச்சி பேசக்கூடிய தன்மைகள் ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த யோகம் என்ன செய்வது அப்படிங்கிறது மிகச்சிறந்த, எனக்கு தெரிஞ்சு ஆகச்சிறந்த யோகம் என்று சொல்லப்பட்டது பிருகுமங்கல யோகம் தான். அவயோகமே செய்யாதான்னு கேட்கலாம். அவயோகம் என்ன 1 2 இருக்கும், இல்லாமல் போகாது. ஆனால் யோகத்திலே சிறந்தது எனக்கு தெரிஞ்சு பிருகுமங்கல யோகம். அவயோகத்தில் ரொம்ப கம்மியாகவும் யோகத்திலே அதிகமாகவும் செய்யக்கூடிய அசுரகுரு என்று சொல்லப்பட்ட சுக்கிராச்சாரி தன்னுடைய நெருங்கிய நண்பரான மங்களன் என்று சொல்லப்பட்ட செவ்வாயோடு சேரும்போது லக்னத்துக்கே 1 2 சேர்க்கை. அப்போ 1 2 இருக்கும்போது பொருளாதாரம் சிறப்பாக தானே இருக்கும். 7 8 சேர்க்கை. மனைவி குடும்பம், அது மாதிரி ஏற்படக்கூடிய யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். மாமியார் வீட்டிலேருந்து வருமானங்கள் இருக்கும், மனைவி வகையில் வருமானங்கள் இருக்கும். ஸோ இந்த யோகம் என்பது எனக்கு தெரிஞ்சு வாழ்விலே மிகச்சிறந்த ஒரு புண்ணிய பலன்களை செய்தவருக்கு மட்டுமே கிடைக்கும். செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறவங்களாம் காலரை தூக்கி விட்டுக்கோங்க. நீங்கள்லாம் புண்ணியம் செஞ்சவங்க. அவருடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குமே ஒழிய கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் யோகத்தை அனுபவிக்காமல் போக மாட்டீர்கள். அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொல்லி அடுத்த யோகம் சார்ந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. ஏதாவது டவுட் இருக்கவங்க கூப்பிட்டு கேளுங்க. படிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து கால் பண்ணி வகுப்பில் சேர்ந்து படிங்க. ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு சொல்வதற்காக நான் காத்திருக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி.